அப்பாடா இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. பிளாக் ஷிப் அவார்டு என்ன தான் ஆச்சு? 9/2/2025 கொடுக்கறது நம்மளுடைய டீம் வந்து சொல்லியிருந்தாங்க, பிளாக் ஷிப் டீம். ஆனால் இப்போ பாருங்கள், புது அப்டேட்டு 9/3/2025 இந்த அவார்டு வந்து சினி ஃபீல்டுக்கு, நாட் டிஜிட்டல் ஆர் என்ன சொல்கிறது, டெலிவிஷன் ஃபீல்டு கிடையாது, சினிமா ஃபீல்டுக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு 11,24,384 ஓட்டுகள் பெற்று இந்த அமரன் மூவிக்காக அவர் மேல் கேட்டகரியில் அவார்டு வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்பா, 3வது மாதமா, அதாவது அடுத்த மாதம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் ஒரு 2-3 நாட்கள் தான் முன்னப்பின வரும். ஸோ எக்ஸாக்டாக இந்த டேட் தான் நம்மளுடைய சின்னத்திரைக்கு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை, சினிமா ஃபீல்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் டிஜிட்டல் இருக்குது, அப்புறம் வந்து சின்னத்திரை கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து பேக் டு பேக் டெலிவிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய டேட் தெரியல, ஏதோ ஒரு மாதம் மாறி இருக்குது. இதை தான் நானும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஏதோ டேட் மாறிடுச்சாட்டு இருக்குங்க, அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்ட்டு. மேபி இதெல்லாம் ரெடி பண்ணணும்ல, அதனால் சரி ஓட்டிங் முடிஞ்சு இப்போ நம்மளே ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்போம், கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சா, சரி அடுத்த மாதம் தள்ளி போட்டுக்கலாம், ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம், ஏன்னா தெளிவாக பண்ணணுங்க இந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதம் இருக்குது. ஓட்டிங் தான் எல்லாமே போட்டுட்டோம்ல, விருது தானே அடுத்த மாதம் வாங்கிட்டா போகுது, என்ன இப்போ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எதுவாக இருந்தாலும் நம்ம கண்ணில் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதமும் ஒரு செலிப்ரேஷன் இருக்குல்ல. இந்த மாதம் இருந்துச்சு, ஓகே, ஃபேன்ஸ் மீட்டு. அடுத்த மாதம் இந்த செலிப்ரேஷன் இருக்குல்ல. ஸோ அது மட்டும் இல்லை, கலாட்டா அவார்ட்ஸுமே இந்த மாதம் இருக்குது. அவங்க ஒரு 14ஆம் தேதி ஓட்டிங் எனக்கு தெரிஞ்சு முடியும்னு நினைக்கிறேன், நாட் ஷுவருங்க என்ன டேட் முடியுது, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் ஒரு 15-16 அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இந்த மாதம் அந்த ஒரு விஷயம் இருக்குது, ட்ரீம் லவர் கேட்டகரியில் எல்லாம் அவார்டு. ஸோ இன்னும் தெளிவாக தெரியல என்ன டேட்னு, ஆனால் கன்ஃபார்மாக அடுத்த மாதம் அப்படிங்கிறது சினிமா கேட்டகரிக்கு மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சிவகார்த்திகேயனுக்கு மட்டும். இதே மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு கொடுக்க போகிறோன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏதோ ஒரு சில கேட்டகரி மட்டும் சொன்னால் அங்கே க்ரௌட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சொல்லுவாங்க. அந்த டிக்கெட் பற்றி அது மாதிரியான அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியான விஷயம். அடுத்த மாதம் தான் பிளாக் ஷிப்போட அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது சினிமா கேட்டகரியோட அப்டேட் கொடுத்தது மூலமாக தெரியுது. நல்ல வேலை லக்ஷ்மி பிரியா வேறு எங்களை ஒன்றும் கூப்பிடலன்னொன்னே எனக்கும் ஒரே யோஜனையாக இருந்தது, யாரோ ஒருத்தருக்கு கூடவா கிடைக்காம இருந்திருக்குன்னா. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியுங்க, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சாட்டிருக்கு, அடுத்த மாதம் பார்த்துக்கலான்ட்டு. அதெல்லாம் அவங்களே சொல்ல மாட்டாங்க, புரியுதா? அந்த ஃபீல்டில் இருக்கவங்க, அதாவது ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் அவங்க எல்லாமே காட்டிக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, துரியோடு தெரிஞ்சாலும் போட்டு தள்ளிடுவோம். எனிவேஸ், கிடைச்ச அப்டேட்டில் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருப்பேன் நம்பிக்கையோட விடைபெறேன். ஸ்டேடியம் பிளாக் ஷிப்போட இன்ஸ்டாகிராமை போய் பாருங்கள். இந்த அப்டேட் சிவகார்த்திகேயனுக்கு பயங்கரமாக 40 லட்சம் இண்டிவிஜுவல் ஓட்டிங்ஸ் விழுந்திருக்கு. மொத்தமாக 4,40,00,000 ஓட்டிங் விழுந்திருக்கு. ஸோ 40 லட்சம் நம்பர், அதாவது ஒரு ஃபோன் நம்பர் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா, மொத்தமாக இந்த டோட்டலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. எனிவேஸ், பெரிய விஷயம் தான். ஸ்டேடியம்.